ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மீல் மேக்கர் வச்சு சிக்கன், அதாவது சிக்கனில் எப்படி 65 பண்ணுவோமோ அது மாதிரி மீல் மேக்கர் வச்சு ஒரு 65 மாதிரி பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு நல்லா பிடிக்கும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய ப்ரோட்டீன்லாம் இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அவைலபிள் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. பெருசு வாங்கியிருந்தீங்கன்னா 2 அரிஞ்சு போட்டுருங்க. நான் அப்படியே போடுறதுனால சின்னது எடுத்து அதை என்ன பண்ணியிருக்கேன், வெந்நீரில் போட்டு பார்த்தா தெரியும், வெந்நீரில் போட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பெசறது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீல் மேக்கர் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னாக்கா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், அதாவது 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன், லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரை மூடி புழிஞ்சா போதும், அதனால் 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லியும் நம்ம வீட்டில் அரைச்ச நீட்ட மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூளும் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா தூள் நம்ம வீட்டில் அரைச்சதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தயிர் போட்டுக்க போகிறோம், கொஞ்சம் உப்பு. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம எப்படி பெசரி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன். முதல்ல மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இது ரொம்ப காரம் தாங்காது, அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுருவேன். கரம் மசாலா தூள் கொஞ்சம் வேணும்னா கூட போட்டுங்க, வாசனையாக இருக்கும். இதுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனு தான், 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, முழுசாக போட்டிங்கன்னா. இப்போ நம்ம அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு, இதுக்கு தேவையான அளவு சால்ட், இவ்வளோ தேவைப்படாது, போட்டுங்க. அதுக்கப்புறம் தயிர் 1 ஸ்பூன், இப்போ லெமன், ஒரு புளிப்புக்காக தான் லெமன் போடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் தண்ணி இதெல்லாம் ஊற்ற வேண்டாம், நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போட்டிருக்கோம், தயிர் போட்டிருக்கோம், அது கரெக்டாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வேணால் காரம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம், நல்லா ஏற்கனவே புளிஞ்சு வச்சுருக்கேன், இருந்தாலும் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளிஞ்சதுலேயே நமக்கு வந்து தண்ணி உள்ள இருந்திருக்கு. அந்த தண்ணி சேர்க்க வேண்டாம். 10 நிமிஷம் ஊறட்டும், அப்புறமே பொரிச்சு காமிக்கிறேன். இப்போ மீல் மேக்கர் பிசைஞ்சு வச்சோம்ல, ஊறிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். அடுப்பை நிதானமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ பரட்டி விட்டு இந்த நுர அடங்கணுன்னு எடுக்கணும். இந்த அளவு பொரிஞ்சோன்னா எடுத்துக்கோங்க. இது நல்லா சாம்பார் கூட, ரசம் சாதத்துக்கு கூட, எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். தயிர் சாதம், ஒரு தயிர் சாதம் பண்ணி இதை வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க.